இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே ஒன்ன விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. சக்தி, அட துர்கா, நீ எப்படி வந்த? இப்பதாண்டா வந்த. என்ன யோசனையில இருக்க? அதுவா, நீ டீ குடிப்பியா இல்ல காஃபி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாண்டி. உனக்கு என்ன பிடிக்குமோ அதே போடுடா. ஓ அப்படி. சரி, என்ன இந்த பக்கம்? இல்ல, தனியா இருப்பியே, அதான் சும்மா பேசலான்னு வந்தேன். ஓ பேசலாமே, தாராளமா. ஓ இதான் கிச்சனா? எனக்கு தெரிஞ்சு நீ இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே கிச்சனை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, நான் அதிகமா கிச்சன் பார்க்க போனதில்ல. தெரியுது தெரியுது. சரிடி, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுடா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்குமேடா. துர்கா, நான் சீரியஸா கேட்குறேன்டி. உனக்கு பிடிக்காம நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். உனக்கு சமைக்கலாம் தெரிஞ்சிருக்குல்ல? டி சக்தி, அவங்க வந்துட போறாங்க, விடு. முடியாது டி, அவங்க வந்துட போறாங்கடா. அதெல்லாம் வரமாட்டாங்க. துர்கா ப்ளீஸ் டி சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அது அது எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுடி. துர்கா பேசு, என்னாச்சு உனக்கு? என்ன பாரு. துர்கா அழுதுட்டா இருக்க? சரி, உனக்கு பிடிக்கலன்னு நான் விட்டுடுறேன். அதுக்கல்ல. சரி, உன்னை எங்க கூட்டிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா? சரி வா, நான் வீட்டுக்கு போயிடலாமா? அப்ப எதுக்கு தாண்டி அழுவுற? சொல்லிட்டு தாச்சும் அல. சக்தி சொல்லுடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. இதுக்கேண்டி இப்படி அழுதுட்டு சொல்ற? எனக்கு நீ அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவனையும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் விக்கி இருக்கான்ல, அவனே எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். அதான் இப்போ எல்லாரும் இருக்கான்ல அவங்க கூட, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? எங்கள் அண்ணா என் மேலே பாசமாக இருக்கான்னு தெரியும், ஆனால் இது வரைக்கும் வெளில காமிச்சிக்கிட்டதில்ல. உனக்கு எப்படி தெரியும்? விக்கிட்ட அடிக்கடி பேசக்குள்ள என்னை பற்றி பேசியிருக்காங்க, எனக்கு தெரியும். நான் தான் கண்டுக்காத மாதிரியே இருப்பேன். இப்போ எங்கே இருக்காங்க உன்னோட அண்ணா? ஆக்சுவலாக எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சரி. அவருக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருந்துச்சு, அவனை தான் நான் என்னோட அண்ணான்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு அண்ணாவை சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே அண்ணாவும் வீட்டில் இப்போ இருக்கிறதில்ல, கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அப்போ உங்கள் அண்ணன் உங்க கூட இல்லையா? எங்கேயாச்சும் வெளில போயிட்டாரா? இதே ஊரில் தான் இருக்கான், ஆனால் என்கிட்ட சரியாக பேச மாட்டான். அதுக்கு என்ன, உங்கள் அண்ணன்ட்ட ஒன்று பேச வச்சிடலாம், விடு. எங்கள் அண்ணனை எப்படியாச்சும் பேச வச்சிடலாம், ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. என்ன பண்ணுறாங்க உன்னை? என்னை எங்கேயுமே வெளில விட்டதே கிடையாது தெரியுமா? உனக்கு எங்கெங்கே போகணுன்னு தோணுதோ சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். எங்கள் அம்மா ஆல்ரெடி எனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சுருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க ரிச் ஃபேமிலி. அதனால் நான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணல, அவன் என்னை ஏமாற்றிட்டானா. இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அண்ணாவும் என் கூட இல்லை. எங்கள் அம்மா ஒரு வேளை ஒன்று என்னை பிரிச்சிட்டாங்கன்னா? இதுக்கு ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்குறேன் உன்னை. உனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியாது. யாராக இருந்தாலும் பரவாயில்லடி, நான் பார்த்துக்கிறேன், சரியா? இதுக்கா போய் அழுதுட்டு இருக்க? அழாத ஃபஸ்ட்டு. இல்லை சக்தி, நீ உனக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? சரி துர்கா, அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சக்தி, என்னை விட்டு போக மாட்டேல்ல. நான் எப்படி என் தங்கத்தை விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சக்தி. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? அதுவும் உன்னால். இங்கே கூப்பிட்டு வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னை பேச வச்சேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அன்னைக்கு. அவ்வளோதானே, நாங்கள் எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், சரியா? எனக்கு இந்த ஷூட்டுக்கு போகிறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா? எங்கள் அம்மா தான் என்னை டார்ச்சர் பண்ணி அனுப்புகிறாங்க. அவ்வளோதானே, விடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, சரியா? அதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்கும்டி. சரி துர்கா, அழுவாத. இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருந்தேன்னு தானே சொல்கிற? ஆமாம், சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்போது என் கூட இருக்கும்போது இல்லையா? நான் உன்னால தானே சந்தோஷமாகவே இருக்கேன். சரி, அப்போ நான் அழாத. துர்கா. சொல்லு. ஐ லவ் யூ துர்கா. ஐ லவ் யூ டூ சக்தி. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணு என் கூட இருக்க. அப்படியா? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாண்டி. எதனால என்ன உனக்கு பிடிச்சது? அதெல்லாம் தெரியலடி, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி.
எதுக்கு? ம் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு எத்தனை பேர் எனக்கு கொடுத்துருக்க தெரியுமா? அப்படியா? ஆமாண்டா. நீ ஒத்துக்கிட்டீன்னா வேற ஒன்று கொடுப்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ் தான். போடா, நான் போகிறேன். சரி 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 போகாத, இப்படி ஏறி ஒரு கொஞ்ச நேரம். சக்தி, சொல்லு துர்கா. எனக்கு எதுவும் ஒரு புது ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்குடா. அப்படியா? ம் சரி, இங்கே வந்துடுறியா? எனக்கும் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் வீட்டுக்கு போகணுமே. உங்கள் அம்மா பண்ணுறது தான் பிடிக்கலல்ல, இங்கேயே இருந்துறேன். இல்லைடா, நான் போகணும். சரி போய்க்கலாம். நீ போய் ஹாலில் உட்காரு, நான் எல்லாத்துக்கும் டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். நானே ஹெல்ப் பண்ணட்டுமா? இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். உனக்கு கிளம்ப சொல்லியே, போய் ஹாலில் உட்காருன்னு தானே சொன்னேன். சரிடா. போறியா? ஆமாம், நீ தானே போக சொன்ன. இப்படியே இருக்கியா? எப்படி நைட் வரைக்கும் இப்படியே இருக்கலாமா? எனக்கு ஓகே தான். அப்புறம் என் வீட்டில் என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்கடா. எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாது. நீ என்னடி எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவுக்கு இப்படி பயப்படுற? அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன் இப்பயே கூட ஆள் வச்சு நான் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கூட கூப்பிட்டு போயிடுவாங்க தெரியுமா? ஓ சரி விடு, பார்த்துக்கலாம். அவ்வளோ தைரியமா உனக்கு? எனக்கு தைரியமும் இருக்கு, கூட நிற்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஓ, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம், நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரியா? சரி சக்தி. சரி, நான் போகிறேன், விடு. போகாதடி. என்னால் இப்படியே இருக்க முடியாதுல்ல. போகணுமா? ஆமாம், வெளில எல்லாரும் இருக்காங்கல்ல. அவளுங்களாம் எதுவும் கண்டுக்க மாட்டாளுங்கடி. தெரியுது, இருந்தாலும். சரி, நீ போய் வெளில வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி சக்தி. ஏன்டா நீ டீ குடிக்கல? நான் இப்போதான்டா குடித்தேன், நீ குடி. செம்மையா தலை வலிக்குதுடா எனக்கு. என்னடா ஏதாச்சும் போன இடத்துல பிரச்சனையா? ஏன்டா போனேன்னு இருக்கு எனக்கு. என்னாச்சு? எங்கள் அப்பா கூட மாறிட்டாருடா. ஏன், என்ன சொன்னார்? நான் நிக்கி லவ் பண்ணுறதை பற்றி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரா? என்னடா சொல்கிற? ஆமாம், அதுவும் இல்லாமல் விக்கியை பார்த்து அனாதங்கிறாரு. இது உன் அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தியே. எனக்கு சரியான கோவம் வந்துச்சு தெரியுமா, நான் பிடிச்சி திட்டி விட்டு வந்துட்டேன். டே, உங்கள் அப்பா தான் பேசினாரா? ஆமாம், அவர் தான் நல்ல மனுஷன் நினச்சேன், அவரும் மாறிட்டாரு. அவரும் ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் அவரோட ஒய்ஃபை சொல்லி கொடுத்துருப்பாங்கடா. அப்புறம் என்னதான் ஆச்சு? என்ன நடக்கும்? போனேன், நான் வழக்கம் போல் அவங்க ஒய்ஃபு நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நடிப்பெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவரை 2 திட்டிட்டு வந்துட்டேன். அவன் தங்கச்சி அவள் வந்து பேசினா, நான் தான் சரியாக பேசல. ஏன்டா நீ அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க, ஏன் காமிச்சிக்க மாட்டுற? வேணாண்டா, சின்ன வயசில் அவளும் நானும் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ அவளும் நானும் சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க அம்மாவுக்கு அவளை போட்டு அடின்னு அடிப்பாங்க, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு திட்டுவாங்க. அவள் திட்டுத்தரமாக வந்து பேசுவாள். ஒரு தடவை ஃபுட் வச்சுட்டாங்க தெரியுமா, அதனால நான் அவள்கிட்ட பேசுறது இல்லைடா. என்னடா சொல்கிற? சொந்த பொண்ணு தானே? அடையாண்டா நீ வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு, நல்ல பணக்காரனாக இருக்கானா, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். பாவண்டா, பேசாம உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடுறேங்க. வரலாம் தான், பார்க்கலாம். நாமளும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு அப்புறம் நிக்கியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டானா அவளை கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம். நல்ல ஐடியா தான்டா. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கிளம்பிடணும். டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? இல்லைடா, ஃபேமிலியாக இருக்க போகிறேன், அதில் நடுவில் நான் எதுக்கு? சிவா, என்கிட்ட சரியாக வாங்கி கட்டிப்ப சொல்லிட்டேன், நானே சரியான தலைவலியில் இருக்கேன். இல்லைடா. யார் சொன்னா? நீ என்ன வேற ஆளா? நீ என் ஃபேமிலி தான்டா. சரிடா. நீ, நான், நிக்கி, ஆர்த்தி, என் தங்கச்சி சக்தி, அருண் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்டா. விக்ரமும் ஒன்றா இருக்கலாம் நம்மளாம். டே, அதுக்கு இந்த வீடு பத்தாதுடா, இன்னும் பெரிய வீடு தான் பார்க்கணும். பார்க்கலாம். இன்னும் நல்லா பார்த்து டெவலப் ஆகிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்தாலும் நிக்கியும் கூட்டிகிட்டு எல்லாரையும் கூட்டு வந்து வச்சுக்கலாம். சூப்பர் தான். நம்ம எல்லாரும் ஒன்றா ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல? யோசிச்சு பாரு, ஜாலியாக இருக்கும்ல? ஆமாண்டா, தனியாகவே இருக்க நமக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே கிடைக்கும்ல? ஆமாண்டா. சரிடா, நான் போய் நிக்கியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்டா, ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லைடா மச்சான், எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனசு உறுத்தலாகவே இருக்கா, அதான் அவகிட்ட போய் கொஞ்ச நேரம் வந்துட்டு வரலான்னு தோணுது. நடத்து. சரி, போய் நல்லா பார்த்து பேசிட்டு வா. ஆமாண்டா, இன்னைக்கு ஃபுல்லாக அவளை வேற பார்க்கவே இல்லையா, இதான் போகணும் போலே இருக்கு. பார்த்துருடா, அப்புறம் உங்கள் சித்தி இது நிக்கி யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் மிரட்டைக்கு இது போகிறாங்க. யார் அவங்களாடா? நான் அவங்க சொத்துல பங்கு கேட்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அவங்கள விட்டு போயிட்டாலே நிம்மதியாக தான் இருப்பாங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அதையும் மீறி பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா. ஏதோ என்ன
திட்டுறாங்க பண்ணுறாங்கன்னா நான் விட்டு கொடுத்து வந்துட்டேன். அவன் நிக்கியெல்லாம் ஏதோ சொன்னாங்கன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. சரிடா, நான் போயிட்டு வரேன். உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? வரியா இல்லை நீயும்? இல்லைடா, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. நீ வேணா போயிட்டு வா. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். ஆமாம், ஆர்த்தி அருண் கதை என்னதான் ஆச்சு? அதுவா, எந்த ஒரு டெவலப்பும் இல்லை. இப்படியே போச்சுன்னா அப்புறம் எப்போதான் 2 பேரும் சேருவாங்க? ஆமாண்டா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. அருண் ஏதாச்சும் சொன்னானா? ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதையே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னான். ஆனால் என்னன்னு சொல்லலை. எப்படியோ 2 பேரும் சேர்ந்தா சரி. ஆமாண்டா, உண்மையாலுமே ஆர்த்தி கிரேட் தான் இல்லை? ஆமாண்டா மச்சான், இந்த காலத்தில் எந்த பொண்ணும் எப்படி சொல்கிறது, இந்த நேரத்துக்கு ஆர்த்தியோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோயேன், அருண் இப்போ எவ்வளோ ஒரு பணக்காரனாக வந்திருக்கான், பார்த்துட்டு உடனே போய் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவ பாரு, வேண்டாம் இது இல்லைன்னா இது இல்லைன்னு ரீசன் சொல்லி தானே விட்டுட்டு வந்திருக்கோம், அதே ரீசனுக்காக இப்போ போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ ஒதுங்கியே இருக்கால்ல. ஆமாண்டா, அப்படியே போய் சேர்ந்தாலும் இதனால தான் வந்து சேர்ந்தான்னு அவன் நினச்சிடக்கூடாதுன்ட்டு விலகி இருக்கா. கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும்டா. ஆமாண்டா, சேர்த்து வச்சிடணும்.